இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் ஒன்றை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. என்ன மேடம் ஆச்சு? எதுக்குடா தனியா கூட்டிட்டு வந்த? எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நீ பயப்படாதடி. அத்தை மாமா கூடயே இருந்திருக்கலாம்ல. என் அம்மா தான் சொன்னாங்க, உன் ஒய்ஃப் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ இந்த வீட்டுல தனியா தான் இருக்கணும்னு. அப்பவே வாங்கி வச்சதுதான். ஏய், அந்த வீட்லயே சந்தோஷமா இருந்திருப்போம்ல, எதுக்குடா தனியா கூட்டிட்டு வர? என் அம்மா இப்ப சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு இங்க இருப்போம், அப்புறம் அத்தை மாமா கூடயே இருப்போம். என் கூட தனியால இருக்க மாட்டியா? உன் கூடயா? வாய்ப்பே இல்லடா. அப்படியா மேடம்? அப்படிதான்டா. சரி கிளம்புங்க, உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புங்க. ஹலோ, உன் கூட தனியா இருக்க மாட்டேன்டா சொன்னேன், உன் கூட வாழ மாட்டேன் நான் சொன்னேனா? ஒரே வார்த்தையில போன்னு சொல்லிட்டுல, போடா நான் போறேன். ஏய் நில்லு. போடாடி. நான் உனக்கு கேட்கட்டுமாடா? நீ கேட்கலன்னு ஆச்சரியம் கேளு. சப்போஸ் எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, நீ என்ன மறந்துட்ட, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவியா? இல்லைன்னா உன் வாழ்க்கையை விட்டு நான் மொத்தமா விலகிட்டேன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவியா சான்? சொல்லு சான். உன்னை ஒரு நாள் நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு விலகிட்டேன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவியா? இது என்னடி கேள்வி? நீ சொல்லு சான், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பியா? இது என்ன பேச்சு? இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. ஏய் சொல்லு சான், உனக்கு தோணும்ல அவனை விட்டு விலகிட்ட, உன்னை பிடிக்கலன்ட்ட, அப்ப என்ன பண்ணுவ? வேற கல்யாணம் பண்ணிப்பியா சான்? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு சான். நீ வேற கல்யாணம் பண்ணிப்ப தானே? இது என்ன கேள்வி? இது லூசுத்தனமா இல்லையா? இப்படி எல்லாம் கேட்டா என்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? உண்மையோ மனசாட்சியை தொட்டு சொல்லு சான். உன்னை தவிர என் வாழ்க்கையில யாரும் வர முடியாது. எனக்கு நீதான், நீ மட்டும்தான். இல்லன்னா உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேனா? உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன்னா அது ஒரு காரணம் தான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணும்போது அத்தை மாமால எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கல்ல. என்னமோடா நமக்கு கல்யாணம் ஆகும்னு நினைச்சு கூட பாக்கல சார். இப்ப கல்யாணம் ஆகி நம்ம ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கோம் சார். என்னைக்குமே பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நம்புறேன் சார். அப்படி பிரிஞ்சுட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் சார். என் மனசுக்குள்ள நீ மட்டும் தான் சார் இருப்ப. அதுக்கு முதல்ல நம்ம ரெண்டு பேரும் பிரியணும் மேடம். நல்ல பேச்சுடா அது. என்ன பிரிஞ்சாலும் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டல சார். எனக்கு தாண்டா நீ வாழணும். ஆஹா, இது முடியாதுமா. என்னடா? நம்ம பிரியவே மாட்டோம். நான் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன்? ஐயோ, உன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியுமாடா? உன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. அதனால நான் பேசாம அமைதியா இருந்துக்கிறேன். என்ன மேடம், அம்மா அப்பா தனியா விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கு இல்ல மேடம், நம்ம வேலைய ஆரம்பிச்சாதான் அடுத்த பேரனோ பேத்தியோ அம்மாவுக்கு கொடுக்க முடியும்ல. வேலைக்கு போகிற டைம் ஆயிடுச்சு சார். இப்ப போங்க. போறீங்களா? என்ன பொண்டாட்டி துரத்தி விடுற? போயிட்டு வாடா, போயிட்டு வா. ஆபீஸ் நீங்க தான் பார்க்கணும், வேற யாரும் உங்க இடத்துல இருந்து பார்க்க முடியாதுடா. கிளம்புங்க கிளம்புங்க, கிளம்பு புருஷா. என்கிட்ட நின்னு வெட்டி பேச்சு பேசாத. போய் உன் வேலையை பாரு போ. போறேன் பொண்டாட்டி, போறேன். அப்படிதான் நல்ல பையனா இருக்கணும். ஆமா, சமைச்சு வச்சிருவியா நான் போயிட்டு வரதுக்குள்ள? அதெல்லாம் செஞ்சிருவேன். ஆனா சாப்பிடுற மாதிரி இருக்குமாண்டாண்டா தெரியல. நான் என்ன சமைச்சு வச்சுட்டு போகட்டுமா? ஒண்ணு வேணா, நீங்க போங்க, உங்க வேலையை பாருங்க. நான் சமைச்சா சாப்பிடலாம், நீங்க போங்க. எனக்கும் தெரியும்டா, கிளம்பு. ரொம்ப பண்ணனா மார்னிங் சாப்பாடு கிடைக்காது. ஆபீஸ் போயிட்டு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னால அதை முடிச்சிட்டு வா, அதுக்குள்ள நான் சமைச்சு வச்சிடறேன். சமைக்கிறேன்னு சொல்லி எதையாவது கால்ல கையில ஊத்திக்காத மேடம். ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. ஏன்டா இப்படி பயம்படுத்துற? சமைக்க போகும்போதே இப்படி எல்லாம் பயம்படுத்துனா நான் எப்படிலாம் சமைக்க போக தோணும்? போடா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லடா. யாருக்கு? எனக்கா? உனக்கே தான்டா. நான் சமைக்க போறேன்னு சொல்றேன், நீ என்ன பயம்படுத்தி விடுற பத்தியா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீயே உன் மனசாட்சி தொட்டு சொல்லு பாப்போம். ஆஹா, நல்லாதான் இருந்தாலும் சொல்லணும்ல. ஏன்னா நீ கிச்சன் பக்கமே போயிருக்க மாட்ட, இப்ப போவல. நீ போயிட்டு வா, எப்படி தடபுடல சமைச்சு வைக்கிறேன்னு மட்டும் பாரு. அதுக்கு வாய்ப்பில்ல. ஏய், என்ன ஓவரா பேசுறியா? எனக்கு நீ தடபுடல சமைச்சு வைக்கிறேன்னு சொன்ன பத்தியா? ஒருவேளை அம்மாவை கூப்பிட்டு சமைக்க வச்சிருவியோ? அத்தையெல்லாம் கூப்பிட மாட்டேன், ரொம்ப பண்ணாத. இன்னைக்கு என் கையில தான் உனக்கு சோறே. போ, நான் சமைச்சு போடுறத சாப்பிடாட்டி போடா. எனக்கு ப்ராப்ளம் இல்லப்பா. ஏன்னா நான் பசியில இருக்க மாட்டேன் பத்தியா? அதெல்லாம் நான் சமைச்சதை அம்முறுதுன்னு சொல்லி சாப்பிட்டுருவேன். நீ பொண்டாட்டி சமைச்சதை சாப்பிடாட்டி போ. இப்போ வேலைக்கு போங்க சார். என்கிட்ட நின்று வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காதீங்க. வெட்டி பேச்சா தெரியுதுல. நீ பயந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்ற பத்தியா? அது அத்தை மாமாவெல்லாம் விட்டுட்டு வந்தோடனே ஒரு மாதிரி இருக்குடா. அத்தை மாமா கூடயே இருந்திருக்கலாம்னு தோணுதுல. கொஞ்ச நாள் என் பொண்டாட்டி பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் போயிடலாம். ஓகே? சரி, கொஞ்ச நாள் தான். அதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது.
சரிங்க மேடம். ஆனா என்னை விட்டு போயிட மாட்டேன்ல சாம். வேற கல்யாணமும் பண்ண கூடாதுடா. நீ எனக்கானவன் சரியா? சரிடி. என்னாச்சு நீ இதே சொல்லிட்டு இருக்க? எனக்கு தோணுச்சு சொன்ன சார். என்னை விட்டு போயிடாத சார். இதுதான் உங்க வீடா சார்? இது சூப்பரா இருக்கு சார். இது இப்ப எங்க வீடு இல்ல, நம்ம வீடு. நீ சத்தியமா சொல்ற, அவ்வளவு சூப்பரா இருக்குடா. பார்த்து பார்த்து நம்ம வாழணும்னு கத்துனது. நம்பலா புரியலையே. ஐ மீன் எனக்கு வரப்போற வைஃபோட வாழ்றதுக்காக அம்மா இந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டினாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து உள்ளார வரைக்கும் சூப்பரா இருக்குடா. இதுக்கு மேல இங்கதான் தங்க போறோமா? உனக்கு எந்த விருப்பமோ அதை செய்யலாம். அத்தை மாமா கூடயே இருக்கலாம் சார். அவங்கள தனியா விட்டுட்டு இருக்கலாமா இங்க? அதனால அத்தை மாமா கூட இருக்கலாமா சார்? எனக்கு அதுதான்டா ஆசை. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தாமா. அப்ப அத்தை மாமா கூட இருக்கலாம்டா. இங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்கு, இருந்தாலும் அத்தை மாமா கூட இருக்க மாதிரி வருமா? அதனால அத்தை மாமா கூட இருக்கலாம். மேடம்க்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். நீங்க வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு வேணாதான். அதான் அத்தை மாமா கூடயே இருக்கலாம்னு சொன்னல, அப்ப அங்கேயே இருக்கலாம். ஆனா அத்தை மாமா எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். நான் பார்த்து பேசி என்ன ஏதுன்னு சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் சார். எதுக்கு? இல்ல, உனக்கு இங்க இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்பா கூட. ஆனா அம்மா அப்பா இங்க வர மாட்டாங்க. ஆனா உனக்கு இந்த வீடு ஒரு மாதிரி பிடிக்கும். நான் சொன்னேன்றதுக்காக அங்கேயே இருக்கலாம்னு சொன்னல. அப்போ நம்ம 2 பேரும் 3வது மனுஷில. ஏன்டா அப்படி கேக்குறேன்? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் நன்றி அப்படி இப்படின்லாம் சொல்ற. அது சரிப்பா, இதுக்கு மேல சொல்லல போதுமா? அந்த பயம் இருக்கு. பயம்லாம் இல்ல, பேசினா ஒரு மாதிரி உறவு தூரத்து சொந்த மாதிரி இருக்கும். சோ அதனால நான் இனிமே தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்றேன்டா, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீ தேங்க்ஸ் சொல்லலாம் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. ஏன்னா நீ ஸ்டார்டிங்கே சொல்லிட்ட பத்தியா? அதனால இதுக்கப்புறம் உன்கிட்ட என்னால தேங்க்ஸ் சொல்லவே முடியாது. புரிஞ்சுச்சா சார்? புரிஞ்சிச்சு மேடம், புரிஞ்சிச்சு. அங்கன்னா அஜய் வந்துட்டு போவான். எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இங்கன்னா ரொம்ப லாங் மாதிரி தெரியுதுடா. அதனால நம்ம அங்கேயே இருக்கலாம். ஓகேடி பொண்டாட்டி, அங்கேயே இருக்கலாம். இந்த பொண்டாட்டியை கட் பண்ணி நேத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன்டா. லூசு, என் வாயில வந்துருது. சரி விடு, இனிமே சொல்லல. ஓகே, சொல்லாம இருந்தா சரிதான். உனக்கு இந்த வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குல? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஆமா, எனக்கு ஒரு டவுட்ரா. நான் உள்ளார வரும்போது வெளியில ஒரு கபோர்ட் இருந்துச்சா, அதுல ஏதோ கொலுசுல நான் பார்த்தேன். சாரி, கொலுசெல்லாம் நீ வாங்கி வச்சதா சார்? அது எனக்கு தெரியல. நிலாவோடது ஏதாவது இருக்கலாம்ல? நிலாவோடதா? சரிடா, நான் கூட நீ யாருக்கோ வாங்கி வச்சதோன்னு நினைச்சேன். நான் யாருக்குமா வாங்க போறேன்? நிலாதான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் அவட்ட கேட்கல. அவகிட்ட கேக்குற, அவையே இங்க கொண்டு வந்து வச்சிருக்கான்னு தான் தெரியல. நான் அந்த கபோர்டையும் ஓபன் பண்ண மாட்டேன், அந்த ரூமுக்கும் போக மாட்டேன். அதுல எனக்கு தெரியல போல. சரி சார், நிலாதான் கொண்டு வந்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இங்க யூஸே பண்றது இல்லையா, அதான் எப்படி இங்க வந்துச்சுன்னு யோசிச்சேன்டா. அதுவும் சாரி கொலுசுலாம் பார்த்தேன்னா அதுதான் கேட்டேன். என்ன மேடம் பயப்படுறீங்களா? பயமா? எதுக்கு? இல்ல, சாரி கொலுசன்னாலும் வேற பார்த்த உடனே பயந்து என்கிட்ட கேக்குறியா? அதனாலதான் கேக்குறேன். அது ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் இல்லன்னா புரியலையே. அப்ப நீ என்ன லவ் பண்றியா, இல்ல உன்னை விட்டுட்டு போயிருவேன்னு பயமா இருக்கா? இல்ல ஒரு பொண்ணு பொருள்ல பார்த்த உடனே இப்படி கேக்குறியா? அதான் கேக்குறேன். அது என்னன்னு எனக்கு தெரியல சார். கேட்கணும்னு தோணுச்சு சார். அதெல்லாம் பார்த்த உடனே என் மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சா, அதான் கேட்டேன் சார். தப்பா ஒண்ணும் இல்ல சார். ஆனா இப்போ சொல்றேன்னு ஒண்ணு சந்தேகப்படல சார். இருந்துச்சுன்னு கேட்டேன், அவ்வளவுதான். நீ யாருக்காவது வாங்கி வச்சிருப்பேன்னு தான் நான் நினைச்சேன் சார். நீ என்ன தப்பா நினைச்சிடாத சார். மேடம் மட்டும் என்ன தப்பா நினைக்க மாட்டீங்க, நான் மட்டும் என்ன தப்பா நினைக்க போறேனா? இல்ல, இப்படி கேட்ட உடனே சந்தேகத்துல கேக்குறேன்னு நினைச்சிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் உன்னை சந்தேகப்படுவேனா? நீ எப்படி சார் படுவ? அதே மாதிரிதான் நீ எப்படி என்ன சந்தேகப்படுவ? இருந்தாலும் நான் கேட்கும் போது நீ ஒரு மாதிரி ஆயிட்டனா, அதுதான் வெளியில இருந்து வரும்போது கேட்காம இருந்தேன். ஆனா இதுக்கு மேலயும் என்னால கேட்காம இருக்க முடியல சார். அதுதான் சார் கேட்டுட்டேன். கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதனால என்னால கேட்காம அமைதியாவும் இருக்க முடியல, மனசுக்குள்ள வச்சிருக்கவும் முடியல. அதே தாட்டாவே இருந்துச்சா, அதுதான் சார் டைரக்டா உன்கிட்ட கேட்டுட்டேன். தப்பா எதுவும் நினைச்சுக்கல? அப்பா எதுவும் நினைக்கல ஷாலு, நீ கவலைப்படாத. நீ தப்பா நினைக்க மாட்டேன், இருந்தாலும் கேட்டுட்டேன், அவ்வளவுதான். எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருந்துச்சுப்பா. நான் கேட்ட தெளிவாவே சொல்லிடுறேன். நீ யாருக்காவது வாங்கி வச்சிருப்பியான்னு தான் நான் நினைச்சேன். நான் யாருக்கும் வாங்கி வைக்கலாமா, நிலாதான் வச்சுட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். எங்க இங்க கொண்டு வந்து வச்சான் தெரியல. இங்க யூஸே பண்றதுல, ஆனாலும் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கா. அது என்ன எதுன்னு தெரியல. அவ மறந்துட்டு போயிட்டாலோ என்னமோ. அப்படி கூட இருக்கலாம் சார். அவதான் ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சு மறந்துடுவாள். ஆமா, என் கபோர்ட்ல ஒரு கொலுசு, அவ கபோர்ட்ல ஒரு கொலுசு வச்சிருப்பா அவ. ஆமா சார், அவ மறந்துட்டான்னு நினைக்கிறேன். சரி, போகும்போது இப்ப எடுத்துட்டு போலாம்ல சார்? தெரியலையே, அவ இதை எதுக்கு இங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு. அதுவும் கரெக்ட் தான். இருந்தா அவ மறந்துருந்தா போகும்போது கால் பண்ணி பேசி. சரி வா கிளம்பலாம். சரி, கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாமா? ஏன் என்னாச்சு? இல்ல, இங்க ஒரு மாதிரி சுத்தி ஒரு மாதிரி அமைதியா இருக்கா, அதான் இருந்துட்டு போலாமா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் சார்? இருக்கலாம்னு சொன்னா இருக்கலாம். அது என்ன கொஞ்ச நேரம் ப்ளீஸ் எமங்கிற? இல்ல, நீ போகணும்னு சொன்னியா, அதுதான் கேக்குறேன். ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிலா இருக்கா இல்ல பாத்துப்பாங்க. அதனால நீ கவலைப்படாத. சரி சார், அப்போ உனக்கு ஓகேனா இங்க இருந்துட்டு போலாம் சார் கொஞ்ச நேரத்துக்கு. காஃபி ஏதாவது குடிக்கிறியா சார்? எப்படி? பாத்திரம் கேஸ்ல இருந்துச்சு, நான் வச்சு தரேன். உனக்கு முதல்ல காஃபி வைக்க தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும்டா, நான் கத்துக்கிட்டேன். அதனால போட்டு தட்டு உனக்கு காஃபி. மேடமுக்கு நல்லா போடுவீங்கன்னா போட்டு கொடுங்க. ஆனா விஷம் மாதிரி கொடுக்காம இருந்தா சரிதான். ஹோய்,
நான் நல்லா காஃபி போடுவேன்ப்பா, நீ வேணா பார்த்து குடிச்சு பாரு. மேடமுக்கு ஓகே போட்டு தரீங்களா? போட்டு தாங்க. 5 செகண்ட். சரி மேடம். வளையாத நதிகள் எல்லாம் நதிகள் என்று ஆகாது, சிணுங்காத கொலுசுகள் எல்லாம் சங்கீதங்கள் பாடாது. மடியில் தலையணை செய்தாய், மெல்ல வந்து மனதில் கலவரம் செய்தாய். ஒரு கண்ணில் வன்முறை செய்தாய், பாவம் என்ற மறு கண்ணில் மருந்துகள் தந்தாய். நீ வதம் செய்ய நிதம் வர வேண்டும், மழைக்களம் உடைத்திட வேண்டும். எனக்குள் உன்னை தொலைத்த நீ உனக்குள் என்ன தேட, இரண்டு உயிர்கள் இருந்தால் அது காதல் என்று கூற. வேணா வேணா விழுந்துடுவேனா, கண்கள் கண்டா கவிழ்ந்துடுவேனா. ஏய் கார்த்தி, ஏய் லூசே, ஏய் உன்னதே கார்த்தி. டேய் புருஷா. சொல்லுமா. ஓ காதல கேக்குதா உனக்கு? டேய் கார்த்திங்கிற டேங்கிற எல்லாம் கொட்ட. டேய் புருஷான் கொட்டாதான் நீங்க திரும்புவீங்க. அப்படி இல்ல, யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். யோசிச்சுட்டு இருந்தியா? அதுவும் நீயா? ஒர்க் பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? சரி நீ யோசிச்சுட்டு இரு. ஒர்க் பத்தியெல்லாம் இல்ல. தெரியும்டா, நீ அத பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் உன் காதலிடா. என்ன பத்தி ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தியாடா? இல்ல. சார் நீங்க என்ன பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டீங்க, நல்லாவே தெரியும் சார். சார் அப்படி எதுதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க சொல்லுங்க. அதுவா, ஒண்ணும் இல்ல. சாமனனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியாடா நீ? எப்படி கண்டுபிடிச்ச? சில முகத்தை பார்த்தாலே தெரியுமா என்ன யோசிக்கிறாங்கன்னு. சரி என்ன சொல்லு, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்? ஐயோ சாமனனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த விஷயத்தை எப்படி தெரியாம பாத்துக்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நீ யோசிச்சுட்டு இருக்க கரெக்டா? எதை தெரியாம பாத்துக்கணும்னா? எதையோ உன்னை விட இவ்வளவு தூரம் சொன்னதே பெரிய விஷயம்டா. அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். நான் அதை யோசிக்கவே இல்லையே. சரி நான் தெரியாம சொல்லிட்டேன், என்ன யோசிச்ச அதையே சொல்லு. எனக்கு என்னமோ வாழ்க்கையில இதுக்கு மேலதான் பிரச்சனை ஆரம்பிக்க போதோன்னு தோணுது. ஏய் இப்பதான்டா கல்யாணம் இருக்கு, அதுக்குள்ள இப்ப பிரச்சனை வரும். உனக்கு அவன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு புரியல. சரிக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், அதை எப்படி பேசுறீங்களோ? ஏன்டா என் உயிரை எடுக்கிற மாதிரி பேசுற? அண்ணன் வாழ்க்கையில என்னடா பிரச்சனை? அண்ணன் தான் நம்ம ரெண்டு பேத்திய பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். நானும் சொல்றேன் வந்து அம்மா அப்பா கிட்ட பேசுடா, கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்கடா நீ கேக்குற? ஓ மேடமுக்கு இப்போ நான் வந்து பொண்ணு கேட்கணும். ஆமா. யார் அம்மா அப்பா கிட்ட? நீ என்னதானே காதலிக்கிற, அப்ப என் அம்மா அப்பா கிட்ட தானே நீ கேட்கணும். எனக்கு புரியல, யார் அம்மா அப்பா கிட்டன்னு கேக்குற? நீ சொல்ல, நீ என்ன மட்டும் தான் காதலிக்கிறியா இல்ல இன்னொரு பொண்ணு ஒரு பக்கம் வச்சிருக்கியாடா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அப்புறம் லூசே யார் அம்மா அப்பா கிட்டன்னு கேக்குற? என் அம்மா அப்பா கிட்ட தான் வந்து கேட்கணும். என்ன லவ் பண்றேன்னா என் அம்மா கிட்ட தான் கேட்கணும். ஓ இப்ப கேட்டா உனக்கு ஓகே? ஓகே தான். சரி நாளைக்கே வரேன். நாளைக்கா? அக்காவுக்கு கல்யாணம் ஆகணுமே. அப்புறம் என்னத்துக்கு நீ பேசிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அது எதையோ போட்டு யோசிச்சுட்டு இருந்தியா, அவனை கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆக்கலான்னு. நார்மல் ஆக்கலான்னு? அதுதான்டா நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லி சும்மா காமெடி பண்ணலான்னு. அப்போ நாளைக்கே நான் வந்தா கூட நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மாட்டேன்டா. நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கிறோண்டி, நமக்கு அப்புறம் எப்பதான் கல்யாணம் நடக்கும்? அது அக்காவுக்கு ஃபர்ஸ்ட் முடிஞ்சிட்டோம், அப்புறம் பேசி அப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே தானே? அப்போ நமக்கு அக்காவுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெண்டு பேத்துக்கு. ஆமாண்டா, அக்கா ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே? நானே அம்மா அப்பா கிட்ட பேசுறேனே. அதை தாண்டி சொல்றேன், நாளைக்கே பேசிட்டா அப்புறம் அக்காவுக்கு சீக்கிரம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அதெல்லாம் வேணாம். என்னடி நாளைக்கே நான் வந்து பேச? நீ அதெல்லாம் பேசவே கூடாது, நான் சொன்னதுதான். நான் நாளைக்கே வந்து பேசுறேன். உனக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம்? நாளைக்கு வந்து பேசி வச்சிட்டா அப்புறம் வேற எந்த பாப்பியும் உனக்கு பார்க்க மாட்டாங்கல்ல. இது எப்படி இருக்கு இந்த ஐடியா? ஓகேவா? ஐடியா சுத்தமா நல்லா இல்லடா. நாளைக்கெல்லாம் நீ வர வேணாம். நாளைக்கெல்லாம் வந்தனா நான் பிடிக்கலன்றேன் மாப்பிளைய. ஓகேவா? நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம், பிடிக்கலங்கற. அது நீ நாளைக்கு வந்தாதான். இப்போ சொல்றேன், நாளைக்கு நீ வந்தனா நான் பிடிக்கலன்றேன். முதல்ல அக்கா கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம். நீ அண்ணனை பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்த, நீ அண்ணனை பத்தியே யோசி. நம்ம ஏன் நம்ம லைஃப்குள்ள எல்லாம் போகணும்? நீ உட்கார்ந்து சாமனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. நீ நம்ம லைஃப் பத்தி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, இப்போதைக்கு தேவையில்ல. போக போக வேணா பாத்துக்கலாம்டா. நம்ம ஏன்டா நம்ம லைஃப் பத்தி இப்பவே யோசிக்கணும்? நம்ம என்ன நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க போறோம்? உனக்கு ஓகேனா இப்ப கூட எனக்கு ஓகேதாமா. அதெல்லாம் வேணாம்டா, நான் தான் இல்லன்னு சொல்லிட்டேன்ல, அதனால வேணாம்டா. தயவு செஞ்சு நீ நம்ம லைஃப் பத்தி பேசாத. நீ சாமனை பத்தி தானே பேசிட்டு இருந்த, பேசு. அவ்வளவு பயமா? அப்படியெல்லாம் இல்ல, என்னமோ தெரியல, மேரேஜ்னு பேசினாலே ஒரு மாதிரி பயமா இருக்குடா, அதனாலதான் சொல்றேன். இப்போதைக்கு வேணாம் ப்ளீஸ். ஆனா உண்மையிலுமே உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன்டா, நீ பயப்படவும் வேணாம். ஓகேவா? ஓகே மேடம், ஓகே. பயப்படாதீங்க. நான் ஒன்னும் பயப்படல, போடா. நீ பயப்பட மாட்டே, நீயாவது பயப்படுற ஏதாவது. ஐ லவ் யூ.
ஐ ஹேட் யூடா. ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் ஐ லவ் யூ சொல்லிட்டே இருப்பேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ கார்த்தி. என்னை மூடிவிடும் வெப்பனியும் நீதான், குளிரும் மார்கழியில் கம்பளியும் நீதான், என்னை உறங்க வைக்கும் தலையணையும் நீதான், ஊக்கம் கலைத்துவிடும் கனவுகளும் நீதான், மோகங்களும் நீதான் நீதான், முத்தங்களும் நீதான் நீதான், கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான், ஒளிந்தவள் அருகில் வந்து அணைத்ததும் நீதான்.